மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இதை பார்க்க போகிற பரிசோதனை என்னன்னு சொன்னால், தரப்பட்ட உருக்கு கம்பியின் யங்கின் மட்டை துணிகிற பரிசோதனை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாங்கள் முறை ஒன்றில் வந்து தேளின் ஆய்கருவியை பயன்படுத்தி இந்த யங்கின் மட்டை துணிகிறத பார்த்தினாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வேர்னியர் அளவுடையோடு இணைக்கப்பட்டிருக்கிற கம்பியினது யங்கின் மட்டை வந்து இவ்வாறு துணியலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் 2 சர்வசமனான உருக்கு கம்பிகள் தரப்பட்டிருக்கு. இந்த பரிசோதனையில் 2 கம்பிகள் பயன்படுத்துவதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இங்கே வந்து நீட்சியை அளக்க போகிறோம். ஆகவே இங்கே நாங்கள் தனியொரு கம்பியை நாங்கள் பயன்படுத்துவோமா இருந்தால், தனிமனே நாங்கள் இணைக்க போகிற திணிவால் மட்டும்தான் நாங்கள் நீட்சி ஏற்படும்னு சொல்லி நாங்கள் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால், உலோகம் வந்து வெப்பநிலையோடு அதன் நீளம் வந்து விரிகடையக்கூடியதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆகவே அங்கே வெப்பநிலை காரணமாகவும் அங்கே நீட்சி ஏற்படுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அந்த வெப்பநிலையால் ஏற்படுற நீட்சி காரணமாக ஏற்படும் வலுவை வந்து நாங்கள் புறக்கணிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால், இது சர்வசமனான உருக்கு கம்பிகளை பாவிக்கிறோம். அப்போ வெப்பநிலையால் இங்கே நீட்சி ஏற்பட்டால் இரு கம்பிகளிலும் சம அளவான நீட்சிகள் தான் ஏற்பட போகுது. ஆகவே கணித்தலின் போது எந்தவித வலுவையும் இங்கே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் ஒரு கம்பியினுடைய முனையில் வந்து நீளமான பிரதான அளவுடை பொருத்தப்பட்டிருக்கு. பிரதான அளவுடை சென்டிமீட்டர் அளவுடையில் காணப்படுகிறது. மற்றைய கம்பி வந்து வேர்னியர் அளவுடையை கொண்ட ஒரு சிறிய பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நீங்கள் 2 கம்பிகள் வந்து எடுக்க போகிறீங்க. 2ம் சர்வசமனான கம்பிகள். சர்வசமனானு சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், ஒரே பதார்த்தத்தால், உதாரணமாக இது உருக்கு கம்பின்னு சொன்னால் 2 கம்பியும் உருக்கு கம்பிகளாக காணப்படணும். அதே போல் குறுக்குவெட்டு, நீளம் என்பன எல்லாமே சமனாக காணப்பட வேண்டும். இந்த பரிசோதனையில் நாங்கள் எடுத்த கம்பிகள் 2ம் நீளமானவையாகவும் மற்றும் மெல்லிய கம்பிகளாக இருப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீளமாக எடுத்தோம்னு சொன்னால் அந்த கம்பியில் எங்களுக்கு கிடைக்க போகிற கணிசமான அளவு நீட்சி ஏற்படுவதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அங்கே நீளமான கம்பியை வந்து நாங்கள் இந்த பரிசோதனைக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி மெல்லிய கம்பி எடுப்பதற்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு கம்பி மெல்லியதாக இருந்தால் தான் நாங்கள் வந்து குறுக்குவெட்டு பரப்பு குறைவாக இருக்கும். ஆகவே அந்த கம்பியில் ஏற்படுற தகைப்பினுடைய பெருமானம் வந்து உயர்வாக எங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் நாங்கள் மெல்லிய நீளமான கம்பியை வந்து நாங்கள் இங்கே இந்த பரிசோதனைக்கு நாங்கள் எடுக்கிறோம். இப்போ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் திணிவுகள் இணைக்கிறதுக்கு முன்னதாக நீங்கள் பார்த்தீங்க அந்த 2 கம்பியும் வந்து தொய்வடைந்து காணப்படுது. அப்போ இதில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆரம்பத்தில் இது சமனான திணிவுகளை இணைப்பதன் மூலம் அந்த கம்பிக்கு வந்து ஒரு இழுவையை கொடுப்பதன் மூலம் அந்த கம்பியை வந்து நாங்கள் ஒரு இழுவைக்கு உட்படுத்தக்கூடிய மாதிரி இங்கே காணப்படணும். இப்போ இழுவைக்கு உட்படுத்தின பிறகு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஆரம்பத்தில் பிரதான அளவுடையோடு பொறுத்துற திணிவை வந்து மாறாமல் வச்சுக்கொண்டு வேர்னியர் அளவுடை பொருத்தப்பட்டிருக்கிற கம்பியில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், திணிவுகளை மாற்றி அதில் ஏற்படுற நீட்சியை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் குறிக்க போகிறேன். இப்போ எனக்கு இதில் இந்த நீட்சியை நான் அவதானிக்கிறதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த வேர்னியர் அளவுடையை வந்து பாவிக்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே வரப்போகிற நீட்சி வந்து மிகச்சிறியதாகையால் வந்து நாங்கள் வெறும் கண்ணால் வந்து இங்கே வாசிப்புகளை எடுக்க முடியாது காணப்படும். ஆகவே தான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், வேர்னியர் அளவுடையை பாவிப்பதன் மூலம் நீட்சிகளை வந்து நான் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேர்னியர் அளவுடை பொருத்தப்பட்டிருக்கிற கம்பியில் இப்போ நான் நீட்சியை ஏற்படுத்துறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், திணிவுகளை வந்து நான் மாற்றி அதில் வந்து நீட்சியை ஏற்படுத்த போகிறேன். அப்போ நீங்கள் இங்கே தெரிவு செய்ய போகிற திணிவுகளினுடைய வீச்சு வந்து சம வித்தியாசத்தோடு இருக்கணும். உதாரணமாக 0.5 கிலோகிராம் என்று சொல்லி எடுத்தோம்னு சொன்னால், ஒரே வீச்சு, அதாவது நான் விரைவுக்கிற போகிறேன். ஆகவே எனக்கு சீரான முறையில் விரைவு வரணும்னு சொன்னால் எக்ஸ்ஹெச்சில் வந்து சம வீச்சுக்களுடைய திணிவுகளை வந்து நான் தெரிவு செய்ய வேண்டும். அப்போ நான் ஆரம்பத்தில்
சமனான திணிவுகள் எடுத்து நான் அதுக்கு பிறகு 0.5 கிலோகிராம் வித்தியாசத்தோட வந்து இங்க வாசிப்புக்கள வந்து நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா எடுக்க போறேன். அப்போ ஆரம்பத்தில எடுத்தது 1 கிலோகிராம், அடுத்ததாக 0.5 1.5 அவ்வாறே வீச்சு வந்து சமனா இருக்கணும். அடுத்தது 2, 2.5, 3, 3.5 அவ்வாறு வரக்கூடிய மாதிரி நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, திணிவுகளோட பெருமானங்கள அதிகரிச்சு கொண்டு போறேன். இவ்வாறு அதிகரிச்சு கொண்டு போற நேரம், நீங்க வாசிப்புக்கள் எடுப்பீங்க. அப்ப உங்களுக்கு வரைவுக்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 அல்லது 7 வாசிப்பு போதுமானதாக காணப்படுது. அப்ப நீங்க அந்த 6, 7 வாசிப்புகளுக்குரிய நீட்சிய வந்து நீங்க அளக்கணும். அதே போன்று நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, திணிவுகள வந்து அந்த வேர்னியர் அளவீடையில இருந்து நீக்கும் போதும் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, வாசிப்புக்கள எடுக்க போறீங்க. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா, அந்த கம்பி வந்து தனது மீளியல் எல்லையை வந்து மீறி இருக்கா இல்லையான்னு சொல்லி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சோதிச்சு பார்க்கணும். அதாவது எங்களுக்கு மீளியல் எல்லையை விட அது தாண்டி இருக்குமா இருந்தா, அந்த பரிசோதனையில வந்து அந்த கம்பிய வந்து நாங்க தொடர்ச்சியாக பாவிக்க முடியாது இருக்கும். ஆகவே தான் நாங்க என்ன செய்ய விரும்புறோம்னு சொன்னா, திணிவுகளை அகற்ற நேரமும் வாசிப்புக்கள் எடுக்கணும். அவ்வாறு எடுக்கிற நேரம் ஆரம்பத்தில நாங்க எடுத்த வாசிப்புக்கு சமனாக இருக்கணும். அல்லது இந்த 2 வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து மிக குறைந்த அளவில இருந்தா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த கம்பிய வந்து நாங்க பயன்படுத்தக்கூடிய மாரி இருக்கும். தொடர்ச்சியாக அந்த பரிசோதனைக்கு. அடுத்ததாக எடுத்த வாசிப்புகள்ல இருந்து நாங்க இப்ப வரைவ கீறி, அந்த வரைவுல இருந்து யங்கின் மட்ட வந்து இவ்வாறு துணியிடலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இதுல யங்கின் மட்டுக்குரிய தொடர்பு தெரியும். இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம். அப்ப தகைப்புக்கான சமன்பாடு தெரியும். விசையின் கீழ் பரப்பு, இழுவை விகாரத்துக்குரிய தொடர்பு தெரியும். நீட்சியின் கீழ் அந்த ஆரம்ப நீளம். அப்ப இந்த யங்கின் மட்டு என்ற சமன்பாடுல வந்து நாங்க இந்த கணியங்களை பிரதிகிறதன் மூலம் எங்களுக்கு யங்கின் மட்டுக்குரிய சமன்பாடு வந்து எங்களுக்கு வரும். E சமன் mg L over AE என்று சொல்லி வரப்போகுது. அதாவது இங்க விசை வந்து நாங்க இந்த நிறைக்கு சமப்படுத்த போறோம். ஆகவே இங்க நாங்க நிறைக்கு பதிலா அந்த விசைக்கு பதிலாக இங்க நாங்க அந்த திணிவினது பெருமானத்தை நிறையாக இங்க நாங்க போடுவோம். அப்ப இதுல உங்களுக்கு நீங்க மாற்றின கணியமாக வரப்போறது வந்து அங்க திணிவு. அப்ப அந்த திணிவை மாற்றி தான் நீங்கள் அங்கே என்ன செய்யறீங்கன்னு சொன்னால், அந்த உருக்கு கம்பியில் ஏற்பட்ட நீட்சியை வந்து நீங்கள் அளந்துனீங்க. அப்போ எக்ஸ்எச்சில் வந்து நீங்கள் எடுக்க போகிற கணியம் வந்து திணிவாக இருக்க போகுது. வையச்சில் எடுக்க போகிற கணியம் வந்து நீட்சியாக காணப்படும். ஆகவே அந்த அச்சுக்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சமன்பாடை மாற்றுவனாக இருந்தால், எனக்கு கிடைக்க போகிற சமன்பாடு வந்து y சமன் mx என்ற வரைவு வடிவத்தில் எனக்கு கிடைக்கும். ஆகவே அதில் இருந்து நான் என்ன செய்யலாம்னு சொன்னால், படித்திறனை காணுவனாக இருந்தால் படித்திறனுக்குள்ளே இப்போ யங்கின் மட்டு காணப்பட போகுது. அப்போ நான் என்ன செய்யலாம், ஒரு வரைவை வரைந்து அந்த வரைவில் இருந்து படித்திறனை காண்பதன் மூலம் அந்த படித்திறன பெருமானத்தை கண்டு அந்த சமன்பாட்டில் இருந்த படித்திறனுடைய கணியங்களுக்கு சமப்படுத்தினா இருந்தால் அதில் இருந்து எனக்கு தேவையான யங்கின் மட்டு பெருமானம் எனக்கு கிடைக்கும். அப்போ இதில் எனக்கு அளக்க வேண்டிய கணியங்கள்னு சொன்னால், எனக்கு குறுக்குவெட்டு பரப்பு எனக்கு தெரிய வேணும். கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு, அதே மாதிரி கம்பியினுடைய நீளம் அளக்கணும். அப்போ கம்பியினுடைய நீளத்தை அளக்கிறதுக்கு நான் சாதாரணமாக மீட்டர் கோலை பாவிப்பேன். கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்புக்கு எனக்கு அந்த கம்பியினுடைய விட்டத்தை அளப்பதன் மூலம் ஆரையை பெற்று அந்த ஆரையிலிருந்து நான் பரப்பை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே நுண்மானி திருகு கணிச்சியை பாவிச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அந்த தரப்பட்ட கம்பியினுடைய விட்டத்தை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நுண்மானி திருகு கணிச்சியை நீங்கள் பாவிக்கிற நேரம் கருத்தில் கொள்ளணும் என்னென்னு சொன்னால், ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வேறு இடங்களில் வந்து நுண்மானி திருகு கணிச்சியை வந்து ஒன்றுக்கொண்டு செங்குத்தான முறையில் வச்சு நீங்கள் வாசிப்புகளை எடுக்கணும். இதற்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒருக்கா வாசிப்பு எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏற்படுற வலு வந்து உங்களோட
பரிசோதனையை வந்து பிழையாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. ஆகவே நீங்கள் வலுவை குறைக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் பல்வேறு இடங்களில் வந்து வேறுபட்ட பல்வேறு இடங்களில் வாசிப்புகளை எடுத்து அந்த வாசிப்பினது சராசரியை காண்பதன் மூலம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வலுவை வந்து இழிவளவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாயிரத்தி 19ஆம் ஆண்டு மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால் நடத்தப்பட்ட பரீட்சையில் வந்து அமைப்பு கட்டுரை வினாவில் வந்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ இந்த கேள்வி சம்மந்தமாக நாங்கள் இந்த கேள்விகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது, பெரும்பாலான திரவியங்களின் தகைப்பு விகார வளையி கீழே காட்டியவாறு காணப்படும். இவ்வளையில் A, B ஆகிய புள்ளிகளை இனம் காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அதாவது உங்களோட தியரி படிக்கும்போதே தகைப்புக்கும் விகாரத்துக்கும் இடையிலான வரைவு வந்து நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த A என்ற புள்ளி, இதில் காணப்படுற A என்ற புள்ளி வந்து மீள்தன்மை எல்லை எனவும், இதில் காணப்படுற B என்ற புள்ளி வந்து உடைப்புள்ளி என்று சொல்லியும் நீங்கள் தியரி கிளாஸஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது நாங்கள் தகைப்புக்கும் விகாரத்துக்குமான விரைவு கிரணமாக இருந்தால் இந்த விரைவு வந்து இவ்வாறான ஒரு வளையாக காணப்பட போகுது. அப்போ இதில் இருக்கிற புள்ளிகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம். ஏன்னு சொன்னால் சில வேளைகளில் உங்களுக்கு கட்டுரை வினாக்களில் கேட்கப்படுற நேரம் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த புள்ளிகள் சம்பந்தமாக கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கப்படக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் தகைப்புக்கும் விகாரத்துக்குமான விரைவு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய வேணும். அதே நேரம் நீட்சிக்கும் விசைக்குமான விரைவு எவ்வாறு இதில் வரும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அப்போ இதில் P என்ற புள்ளி தான் விகித சம எல்லையாக இருக்க போகுது. E என்றது மீளியல் எல்லை. Y என்றது காணப்படுறது வந்து இலகுநிலை புள்ளி. C என்ற புள்ளி வந்து இரு புள்ளி. B என்ற புள்ளி வந்து உடை புள்ளி. அப்போ இதில் OY என்று சொல்லப்படுறது வந்து மீளியல் உருக்குலைவுன்னு சொல்லி நாங்கள் இதில் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே நாங்கள் பரிசோதனைகளில் நாங்கள் திணிவுகளை அகற்ற நேரமும் வந்து வாசிப்புகள் எடுத்ததுக்குரிய காரணம் நான் சொன்னேன்னா, அந்த பாவிச்ச இழை வந்து கம்பி வந்து தனது மீளியல் எல்லையை வந்து தாண்டுமா இருந்தால் அந்த இழை வந்து மறுபடியும் தனது பழைய நிலைக்கு வராது. அவர் இழுவைக்கு உட்பட்டார்ன்னு சொன்னால் மீளியல் எல்லையை தாண்டுவாராக இருந்தால் அதுக்கு பிறகு வந்து அந்த கம்பியை வந்து நாங்கள் பரிசோதனைக்கு பயன்படுத்துகிறது வந்து பிழையானதாக இருக்க போகுது. சரியா? அப்போ மீளியல் எல்லைக்குள்ளே இருக்கிற கம்பிகளுக்கு தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த பரிசோதனைக்கு வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதை கவனித்து கொள்ளணும். B பாட்டுக்கு பார்ப்போம். முதலாவது கேள்வி, எல் நீளமுள்ள A குறுக்கு வெட்டு பெறக்கூடிய நிலைக்குத்து கம்பியில் சுயாதீனமாக எம் திணிவு தொங்கவிடப்பட்ட போது E தூரம் நீட்சி அடைந்ததாயின் அக்கம்பி திரவியத்தின் யங்கின் மட்டுக்கான கோவையை தரப்பட்ட பிரமாணங்கள் சார்பில் தருக என்று சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுவும் ஒரு இலகுவான கேள்வி. உங்களுக்கு யங்கின் மட்டுக்கான தொடர்பு தெரியும். இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம். இப்போ இழுவை தகைப்புன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் விசையின் கீழ் பரப்பு. அதே மாதிரி இழுவை விகாரம்னு சொன்னால் நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். ஆகவே இங்கே நாங்கள் போடலாம் தரப்பட்ட பிரமாணங்கள் சார்பில் கேட்குறாங்க. ஆகவே இழுவை தகைப்பு எஃப்பின் கீழ் விசையின் கீழ் பரப்பு F/A. அதே போல் இழுவை விகாரம் நீட்சியின் கீழ் ஆரம்ப நீளம். அப்போ அந்த ஆரம்ப நீளம் இங்கே நீட்சியை பிரித்து கொண்டு வந்து ஆகவே மேலே போய் பெருக்கப்பட போகுது. அப்போ நீங்கள் இங்கே எம் திணிவு தொங்க விடுறீங்கன்னு சொன்னால் இங்கே எம் திணிவை வந்து நாங்கள் நிறையா மாற்றினோம்னு சொன்னால் புவியீர்ப்பு ஆர்முடுகளால் பெருக்கணும். ஆகவே எம் என்ற திணிவினுடைய நிறை வந்து mgயாக காணப்பட போகுது. அப்போ அங்கே விசையாக அதனுடைய நிறை தான் தொழிற்பட போகுது. ஆகவே விசைக்கு பதிலாக நீங்கள் mg என்ற பெருமானத்தை போடுவீங்க. ஸோ இதில் இருந்து எனக்கு யங்கின் மட்டுக்கான சமன்பாடு வரப்போகுது mgl அதன் கீழ் AEன்னு சொல்லி
எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கப்பெறும். 2வது கேள்வியை பாருங்கள். வினா பி ஒன்றில் நீர் எழுதிய கோவையை வலிதாவதற்குரிய நிபந்தனையை தருக. இந்த சமன்பாடு வலிதாவதற்குரிய நிபந்தனையை கேட்குறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மீள்தன்மை எல்லைக்குள்ளே தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த சமன்பாட்டை நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேள்வியை பாருங்கள். உருளை வடிவ கம்பியொன்றின் யங்கின் மட்டை துணிவதற்கு வழக்கமாக பயன்படுத்தப்படும் பரிசோதனை அமைப்பு அருகிலுள்ள ஒரு காட்டுகிறது. அப்போ இதில் மாட்டைட்டு கம்பின்றது பிரதான அளவுடையோடு இணைக்கப்பட்டிருக்கிற கம்பியாக இருக்க போகுது. பரிசோதனை கம்பின்றது தான் நாங்கள் நீட்சி ஏற்படுத்துகிற கம்பி, அதாவது வேணியர் அளவுடையோடு தொடுக்கப்பட்ட கம்பியாக இருக்க போகுது. பரிசோதனை கம்பியில் வெவ்வேறு மேலதிக நிறைக்கு ஒத்த மேலதிக நீட்சியானது அறியப்பட்டு வரையப்பட்ட வரைவானது கீழே தரப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு வரைவை தந்துட்டு உங்களுக்கு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ சில அமைப்பு கட்டுரை வினாக்களில் வாசிப்புகளை தந்துட்டு உங்களை வரைவை கீறி அதில் இருந்து வரைவினுடைய படித்திறன்களை காண சொல்லி கேள்விகளை கேட்கலாம். ஸோ அப்போ இந்த கேள்வியில் வரைவை தந்துட்டு உங்கள்கிட்ட படித்திறன் கேட்குறாங்க. அப்போ ஒரு வரைவில் இருந்து படித்திறன் உங்களுக்கு காண்றது எப்படி என்று சொல்லி தெரியும். அப்போ இதில் நீங்கள் தரப்பட்டிருக்க இந்த வரைவில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வரைவானது இந்த சிறிய பெட்டிகளை அந்த அந்த அதனுடைய உச்சிகளினூடாக போகக்கூடிய மாதிரி புள்ளிகளை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி தேர்ந்தெடுக்கிற புள்ளிகள் நல்ல நீளமாக இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது நீங்கள் அளக்கக்கூடிய நீளங்கள் பெரிய அளவுகளாக வரக்கூடிய மாதிரி முக்கோணம் உண்டை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எடுத்து அதில் டேன் டீட்டா படித்திறன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிடையச்சொராக்கிற கோணத்தினுடைய டேன் பெருமானம். ஆகவே டேன் டீட்டாவை கண்டிங்கன்னு சொன்னால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் என்ற ஒரு தொடர்பு எனக்கு கிடைக்கும். இதில் நான் உதாரணமாக இதில் நான் கீறி காட்டலாம். இப்போ இதில் நீங்கள் சரியான முறையில் தெரிந்திருக்கக்கூடிய புள்ளிகள் என்று பார்த்தா இந்த உச்சி கூடாக போகிற இந்த புள்ளியை எடுக்கலாம். சரியா? அதே போல் நீங்கள் வேறு இன்னொரு நல்ல நீளமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்து தான் உங்களுக்கு வாசிப்பு பிழை இல்லாமல் எனக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கோடும் சந்திக்கிற இந்த புள்ளி கூடாக போகக்கூடிய மாதிரி புள்ளிகளை நீங்கள் சரியான முறையில் தேர்ந்தெடுக்கணும். ஆகவே நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த புள்ளியை எடுக்கிறேன். ஆகவே இந்த புள்ளியை எடுத்துகிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் முக்கோணத்தை இதில் கீறலாம். முக்கோணத்தை வரைந்து இது ஒரு செங்கோணம் முக்கோணியாக எனக்கு அமையும். ஆகவே இது நாங்கள் டீட்டாண்டு எடுத்தோம்னு சொன்னால் இதில் இருந்து எனக்கு டேன் டீட்டா சமன் எதிர்பக்கம் நீட்சியின் கீழ் அயல் பக்கம் மேலதிக நிறையண்டு வரும். அப்போ இதில் நீட்சிக்கான பெருமானம் பார்த்திங்கன்னா மில்லி மீட்டர் அளவுடையில் இருக்குது. ஆகவே எனக்கு தேவை இங்கே இது 0.5 சொன்னால் ஒவ்வொன்றும் 0.02 மில்லி மீட்டராக இருக்க போகுது. ஆகவே இந்த அளவுடை எனக்கு கிடைக்கும் 0.5 2 4 6 0.56 மில்லி மீட்டர் மைனஸ் எனக்கு இங்கே கழிக்கணும் 0.24 மில்லி மீட்டர். அதன் கீழ் இப்போ இந்த அயல் பக்கம் என்று பார்த்தோம்னு சொன்னால் இது 25 இது 30ன்னு சொன்னால் ஒவ்வொன்றும் 1 நியூட்டனை குறிக்குது. 1 2 3 4 5. ஆகவே நான் இந்த பெருமானம் 28
மைனஸ் இந்த பெருமானம் என்று பார்த்தோம்னு சொன்னால் 12. அப்போ இதில் இருந்து எனக்கு படித்திறன் எம்எண்டு போடுவோம். படித்திறனுடைய பெருமானம் எனக்கு கிடைக்க போகுது 0.32 மில்லிமீட்டர். அதன் கீழ் 16 நியூட்டன். அப்போ இதிலிருந்து நான் படித்திறனை கண்டுபிடிக்கலாம். எனக்கு கிடைக்கும் 32 தர 10/2 16 2 2 தர 10/2 மில்லிமீட்டர் நியூட்டன் மைனஸ் 12 கிடைக்க போகுது படித்திறன். அப்போ இதில் எனக்கு மில்லிமீட்டரில் இருக்கிறத நான் மீட்டருக்கு மாற்றணும்னு சொன்னால் 10/3 பெருக்கணும். ஆகவே 10/3 10/2 சேர்ந்து இங்கே எனக்கு 10/5 என்ற இந்த பெருமானம் எனக்கு கிடைக்கப்பெறும். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். பரிசோதனை கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பை அறிவதற்கு நீர் அளக்க வேண்டிய அளவீடு யாது? அதற்கு பயன்படுத்தக்கூடிய அளவீட்டு கருவி யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் பரிசோதனை கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பை அளக்கணும்னு சொன்னால் எனக்கு தேவை அந்த கம்பியினுடைய ஆரை. அப்போ ஆரை வேணும்னு சொன்னால் அந்த கம்பியினுடைய விட்டத்தை அளந்து அதிலேருந்து நான் ஆரையை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் இங்கே நுண்மானி திருகு கணிச்சியை பாவித்து கம்பியினுடைய விட்டத்தை அளக்க வேண்டி இருக்கும். பரிசோதனை கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பு 1/10⁶ மீட்டர் வர்க்கம் எனவும் கம்பியின் நீளம் 2 மீட்டர் எனவும் தரப்பட்டிருப்பின் கம்பியின் யங்கின் மட்டை துணிக. அப்போ இதில் உங்களுக்கு படித்திறன் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதே போல் கம்பியினுடைய நீளம் தெரியும், குறுக்குவெட்டு பரப்பு தந்திருக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எடுத்த அந்த படித்திறனுக்குரிய சமன்பாடில் கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த எடுத்த அதாவது நீங்கள் கண்ட படித்திறன் பெருமானத்தையும் படித்திறனுக்கு சமனாக இருக்கிற கோவை இதில் பார்த்தோம்னா நான் இதில் எடுக்க போகிறேன். எனக்கு இந்த கோவையை மாற்றி எழுதினா எனக்கு இங்கே எம்ஜி தான் எக்ஸ்ஹெச்சில் இருக்க போகுது, நீட்சி வந்து YHல் இருக்க போகுதுன்னு சொன்னால் எல்லின்க்கு YA என்றவர் தான் படித்திறனுக்கு சமனாக இருப்பார். ஸோ அப்போ இதில் இருந்து படித்திறனுக்கான தொடர்பு எல்லின் கீழ் YA என்று வரும். எல்லின் கீழ் YA. எனக்கு இங்கே படித்திறனுக்கான தொடர்பு எனக்கு கிடைக்க போகுது நீளத்தின் கீழ் யங்கின் மட்டு தர அந்த குறுக்குவெட்டு பரப்பு. அப்போ இதில் இருந்து எனக்கு யங்கின் மட்டுக்கான தொடர்பு எல்லின் கீழ் படித்திறன் தர குறுக்குவெட்டு. இங்கே நீளம் 2 மீட்டர் தந்துக்கிறாங்க. இந்த படித்திறன் 2/10⁵ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறீங்க. இதில் உங்களுக்கு பரப்பு தந்திருக்கு 1/10⁶ மீட்டர் வர்க்கம். அப்போ இதில் சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பெருமானம் எங்களுக்கு கிடைக்கப்பெறும். இங்கு பரிசோதனை கம்பி மாட்டேற்று கம்பி ஆகிய இரு கம்பிகள் பயன்படுத்துவதற்கான காரணங்கள் 2 தருக என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒன்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பியை பாவிச்சனா இருந்தால் அந்த ஒரு கம்பியில் வெப்பத்தாலையும் நீட்சி ஏற்படுமா இருந்தால் அந்த நீட்சியும் வந்து என்ன செய்யப்போகுதுன்னு சொன்னால் வாசிப்பில் வலுவை ஏற்படுத்த போகுது. அப்போ 2 கம்பியை பாவிச்சனா இருந்தால் வெப்பநிலையால் ஏற்படுற நீட்சி வந்து 2லையும் சமனாக இருக்கிறதால அவர் வந்து புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கூரையில் கட்டியிருக்கிற நேரம்
தனியொரு கம்பியாக இருக்குமா இருந்தால், கூரை சில வளையக்கூடிய கூரையாக இருக்குமா இருந்தால், அங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், அங்கே ஒரு கம்பின்னு சொன்னால் சில இந்த கூரை வந்து வளையிறதால அங்கே வலு ஏற்படும். ரெண்டு கம்பி இருக்கிறதால ரெண்டுமே கீழே வளைஞ்சி கீழே இறங்குறதால அந்த வலு வந்து எங்களுக்கு புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் தான் நாங்கள் ரெண்டு கம்பிகளை வந்து இங்கே நாங்கள் பாவிக்கிறோம். இப்பரிசோதனையில் பரிசோதனை கம்பி விகித சம எல்லையை தாண்டவில்லை என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர் என்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் நிறையை வந்து அகற்ற நேரம் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வாசிப்புகளையும் எடுக்கணும். நிறை ஏற்றும் போதும் நிறை அகற்றும் போதும் வாசிப்புகளை வந்து எடுக்கிற நேரம் சமனான பெருமானம் ஏறத்தால் சமனான பெருமானமாக அமையணும். இவ்வாறு இருந்தால் தான் இந்த பரிசோதனை கம்பி வந்து விகித சம எல்லையை தாண்டவில்லை என்று சொல்லி நாங்கள் எடுப்போம். வரைபுள்ள பீக்கமா கியூ ஆள்கூறுகளை மற்ற ஆள்கூறுகளிலிருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கான காரணம் என்னென்னு சொல்லி கேட்குறாங்க. கம்பி வந்து சில என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த மேலே இணைச்சிருந்த தாங்கியில் இருந்து வழுக்கி கீழே இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்திருக்கிறதால தான் நாங்கள் வந்து ஆள்கூறுகள் வந்து மேலே கீழே வந்ததுக்குரிய காரணமாக அமையுது. இப்போ இதில் இன்னும் ஒரு கேள்வி இதில் இருக்குது. இதையும் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த கேள்வி ஆய்வுக்கூடம் ஒன்றிலே கம்பீருளான திரவியம் ஒன்றினது யங்கின் மட்டு வையை துணிவதற்கு பயன்படுத்தப்படும் ஆய்கவியானது விரைத்த தாங்கியொன்றுக்கு பொருத்தப்பட்டுள்ளது. அதே திரவியத்தியான இது சர்வசமனான நிலைக்குத்து கம்பிகளை கொண்டுள்ளது. இக்கம்பிகள் ஒரு தலைமை அளவிடை S, வேர்னியர் அளவிடை V, ஒரு நிலையான சுமை W0, ஒரு தராசு தட்டு P ஆகியவற்றை காவுகின்றது. இவ்வாய்கருவியினது பெயரிடப்பட்ட வரிப்படம் ஒன்றை வரைக என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ இது உங்களுக்கு சாதாரணமாக கீரை தெரியும். இது ஒரு பழைய பாஸ் பேப்பர் கேள்வின்னு நினைக்கிறேன். கம்பிகளை வைத்திருப்பதன் நோக்கம் யாதென்று சொல்லி கேட்குறாங்க. ஒன்று வந்து ஆதாரத்தின் வளையும் இயல்பினால் ஏற்படும் வலுவை குறைக்கிறதுக்காக, இன்னொன்று வந்து வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வலுவை குறைக்கிறதுக்காக தான் அந்த ரெண்டு கம்பியை நாங்கள் பாவிக்கிறோம். இப்பரிசோதனையில் சுமை ஏற்றும் போதும் சுமை இறக்கும் போதும் வாசிப்புகள் எடுப்பது அவசியமாகும். காரணங்கள் தருக. ஒன்று வந்து கம்பிகள் வந்து நழுவுறதால ஏற்படுற வலுவை வந்து அறிஞ்சு கொள்றதுக்கும், மற்றது மீள்தன்மை எல்லையை மீறி இவ்வகை பரிசோதனை ஒன்றில் பின்வரும் அளவீடுகள் மாணவர்களால் எடுக்கப்பட்டன. சுமைக்கும் சராசரி அளவிடை வாசிப்பு, சுமையேற்றல் சுமை இறக்கிற நேரம் வந்த சராசரி வாசிப்பு இங்கே சென்டிமீட்டரில் தரப்பட்டிருக்கு. மேலுள்ள வாசிப்பு தொடையை பயன்படுத்தி பயன்படு சுமை எதிர் கம்பியின் நீளத்திலான ஒத்த அதிகரிப்பு வரைபொன்றை வரைந்து படித்திறன் எம்மை காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பரிசோதனையில் மாணவன் பாவித்த சுமை மற்றது அந்த சுமைகளை மாற்ற நேரம் அதில் ஏற்பட்ட வாசிப்பு, அதாவது சுமை ஏற்றல் சுமை இறக்குற நேரம் கிடைச்ச அந்த சராசரி வாசிப்பு இதில் தரப்பட்டிருக்கு. இப்போ இதில் இருந்து நான் வரைவுக்கிறோணும்னு சொன்னால் எனக்கு இங்கே சுமையில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொல்லி காணணும். ஆகவே இங்கே பிரதான அளவுடையில் வந்து நீங்கள் 0.5 கிலோகிராம் தான் இணைச்சிருப்பீங்க. அப்போ இங்கே 1 கிலோகிராம்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, முதலாவது 0.5, அதுக்கு பிறகு 1.5ன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 1, அடுத்தது 2.5ன்னு சொன்னால் ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 1.5. அவ்வாறு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், இந்த பயன்படு சுமையை வந்து நீங்கள் எக்ஸ்ஹெச்சில் வந்து குறிக்க போகிறீங்க. அதே மாதிரி வையச்சில் இதில் ஏற்பட்ட நீட்சி, ஆரம்பத்தில் முதலாவது நீட்சி 1.236 ஏற்பட்டிருக்கு. இது சென்டிமீட்டரில் தரப்பட்டிருக்கு. இதை நீங்கள் மில்லி மீட்டரில் ஏற்பட்ட நீட்சி என்று அளந்தீங்கன்னு சொன்னால், எனக்கு இதிலேருந்து இதை கழிப்பதன் மூலம் நீட்சியை கண்டுபிடிக்கலாம். 1.246, இங்கே 1.236, வித்தியாசம் வந்து பார்த்தா 0.01 சென்டிமீட்டர் வந்து வரப்போகுது.
ஆகவே நான் அதை மில்லிமீட்டருக்கு மாற்றினா எனக்கு 0.1 மில்லிமீட்டர் வந்து கிடைக்கும். இதில் 101.246 இதிலேருந்து கழிக்க போகிறீங்க. 1.236 கழிச்சா எனக்கு கிடைக்கிறது வந்து 0.01 சென்டிமீட்டர். இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், மில்லிமீட்டருக்கு மாற்றணும்னா 10ஆல் பெருக்குவீங்க. 10ஆல் பெருக்கினா 0.1 மில்லிமீட்டர் வந்து கிடைக்கும். அடுத்த வாசிப்பெண்ணு பார்த்தோம்னு சொன்னால் 1.256லேருந்து 1.236 கழிக்கணும். கழிச்சா எனக்கு கிடைக்க போகிறது 0.02 சென்டிமீட்டர். அதை மில்லிமீட்டருக்கு மாற்றினா 0.2 மில்லிமீட்டர். ஸோ இவ்வாறு நாங்கள் இந்த அட்டவணையை தயார்படுத்திட்டு இந்த அட்டவணையின் மூலம் இந்த வரைவை வந்து நாங்கள் கீறணும். எக்ஸ் அச்சில் இதில் நிறை போடப்பட்டிருக்கு, y அச்சில் வந்து நீட்சி தரப்பட்டிருக்கு. நீட்சியை நாங்கள் வேணுமெண்டா என்று குறித்து கொள்வோம். இது வந்து மில்லிமீட்டர் 2 அலகில் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் படித்திறனை கணிச்ச மாதிரி இருந்தால் எனக்கு படித்திறன் வந்து 2 × 10⁻1 மில்லிமீட்டர் கிலோகிராம் -1 என்ற பெருமானம் எனக்கு கிடைக்குது. இத்திரவியத்திற்குரிய வையை கணிப்பதற்கு உமக்கு தேவையான ஏனைய மேலதிக அளவீடுகள் யாவை? இவ்வளவீடுகளுக்கு பொருத்தமான அளவிடும் கருவிகளை கூறுக. இப்போ ஆல்ஃபா பீட்டாண்டு தராங்க. அப்போ இதில் நீங்கள் கம்பியின் ஆரம்ப நீளத்தை நீங்கள் மீட்டர் கோலால் அளக்க போகிறீங்க. நீங்கள் அதை ஆல்ஃபாவாக வச்சுக்கலாம் அல்லது பீட்டாவாக வச்சுருக்கலாம். கம்பியினுடைய விட்டம் பீட்டா அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் திருகாணி நுண்மானியை பாவித்து நாங்கள் விட்டத்தை அளக்கலாம். D2 குறிப்பிட்ட கணியங்களுள் ஒன்றை அளவிடுவதில் செம்மையான பெருமானம் ஒன்றை பெறுவதற்கு குறிப்பிட்ட செயன்முறை பின்பற்ற வேண்டும். இச்செயன்முறையை தருக. செம்மையான பெருமானம் ஒன்றை பெறுவதற்கென நாங்கள் திருகாணி நுண்மானியை பாவிக்கிற நேரம் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான ஒவ்வொரு பல புள்ளிகளை தேர்ந்தெடுத்து வாசிப்புகள் எடுக்கணும். கம்பியின் வெவ்வேறு புள்ளிகளில் விட்டம் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான இரு திசைகளில் அளக்கப்பட வேண்டும். ஸோ அப்போ நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் இங்கே கேள்வியாக அவங்க கேட்குறாங்க. இப்பரிசோதனையில் பயன்படுத்திய திரவத்தின் யங்கின் மட்டு வைக்குரிய கோவையை வரைவின் படித்திறன் m, ஆல்ஃபா பீட்டா ஆகிய அளவீடுகளின் என்பவற்றில் அடிப்படையில் எழுதுக. அப்போ உங்களுக்கு சமன்பாடு தெரியும், இழுவை தகைப்பின் கீழ் இழுவை விகாரம். ஆகவே எனக்கு கிடைக்க போகுது FL/E என்பதில் கொண்டு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா திருகாணி நுண்மானியால் அளந்த வாசிப்பையும் மீட்டர் கோலால் அளந்த வாசிப்புக்கான அந்த தொடர் மூலமும் எழுதணும். ஆகவே திருகாணி நுண்மானியால் கிடைச்ச அளவிடை வந்து விட்டம் பீட்டா. அப்போ எனக்கு ஆரை வேணும்னு சொன்னால் பீட்டாவினுடைய அரைவாசி. ஆகவே R வர்க்கம் என்று வரும்போது பீட்டா வர்க்கத்தின் கீழ் 4 வரும். அதே போல் ஆரம்ப நீளம் ஆல்ஃபா. ஆகவே எனக்கு இந்த சமன்பாடு கொண்டே பிரதியிட்டால் எனக்கு 1/m தர 4 ஆல்ஃபாவின் கீழ் எனக்கு குறுக்கு வெட்டுன்னு சொன்னால், இப்போ இந்த நான் பாவித்த உலோக கம்பியினுடைய குறுக்கு வெட்டு வந்து வட்டமாக இருக்க போகுது. ஆகவே வட்டத்தினுடைய குறுக்கு வெட்டுக்கான பெருமானம் வந்து πr வர்க்கம் சமன்பாடு. ஆகவே இங்கே பரப்புக்கு பதிலாக π தர π × பீட்டா வர்க்கத்தின் கீழ் 4 வரும். பீட்டா வர்க்கத்தின் கீழ் 4.
அப்போ இதில் நான் நீளம்ன்றது ஆல்ஃபா, ஏ என்றது பை இன்ட்டு பீட்டா வர்க்கம், கீழே 4 பிரிக்குது, ஆகவே 4 மேலே போய் பெருக்க போகுது இன்ட்டு இ. அவன் கேட்டது விரைவின் படித்திறன் எம். ஆகவே விரைவின் படித்திறன் எம் என்று சொன்னால் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் நீட்சியின் கீழ் எம்ஜி சார்பாக கேட்குறான். அப்போ நீட்சியின் கீழ் எம்ஜி என்று சொன்னால் 4 ஆல்ஃபாவின் கீழ் இந்த யங்கின் மட்டு குறுக்கு பெருக்கம் பண்ணும் y பை பீட்டா வர்க்கம் என்ற தொடர்பு எனக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே இதுதான் படித்திறனாக இருக்கும். அடுத்த பார்ப்போம். உருக்கினது யங்கின் மட்டானது ஏறக்குறைய அலுமினியத்தின் யங்கின் மட்டின் 2 மடங்காகும். அலுமினியத்துக்கும் உருக்குக்குமான தகைப்பு எஸ் விகாரம் வளையின் பெரும்படியான விரைவுகளை தரப்பட்டுள்ள வரிப்படத்தில் வரைகன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே எனக்கு அலுமினியத்தின் யங்கின் மட்டின் 2 மடங்கு, அதாவது உருக்கின் யங்கின் மட்டு வந்து அலுமினியத்தின் யங்கின் மட்டை விட பெரிது. y உருக்கு greater than y அலுமினியம். அலுமினியத்துக்கும் உருக்குக்குமான தகைப்பு. அப்போ எனக்கு இங்கே படித்திறன் வந்து கீழே வையிற பெருமானம் அதிகரித்தா எனக்கு இங்கே வரப்போகிற படித்திறன் பெருமானம் குறைவடையும். இந்த பிரிக்கிற தானம் கூடிச்சுன்னு சொன்னால் இங்கே மொத்தமாக பிரித்து வர தானம் வந்து குறைவடைஞ்சிடும். ஆகவே இதுக்கேற்ற மாதிரி நான் கிராஃப் இருந்தால் உருக்குட பெருமானம் தான் பெரிதாக இருக்குமா இருந்தால் படித்திறன் வந்து உருக்கினது படித்திறன் வந்து சின்னனாக இருக்கும். அப்போ சாய்வு வந்து குறைவாக இருக்கும். அலுமினியத்தில் சாய்வு பார்க்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அலுமினியத்தினுடைய சாய்வு தான் பெருசாக இருக்கும், இந்த உருக்கினது சாய்வு. சரியா? ஸோ நாங்கள் படித்திறனை வச்சுக்கொண்டே இந்த கிராஃபை வந்து எங்களால் கீறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நான் சுரமானியில் ப்ராக்டிக்கல் வந்து நான் செய்து உங்களுக்குரிய வீடியோக்களை நான் அப்லோட் பண்ண போகிறேன். சுரமானி முடிஞ்ச பிறகு பரிவு குழாய் பரிசோதனை அதுலேயும் வந்து ப்ராக்டிக்கல்ஸில் வந்து நான் செய்து உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் சம்மந்தமான விளக்கங்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு சொன்னால் இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.